அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலை காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3வது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. நம்மளுடைய சனி பகவான் நீதிமான், தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவர். சனி வக்ரமாகி நவம்பர் இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு குருவாக இருந்து நேர்மையாக பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தறாருங்க. மிதுனம் ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் அனுபவித்த வேதனைகள் துன்பங்களுக்கு ஒரு முடிவான காலம் இந்த காலமாக இருக்கு. சனி பகவான் பாக்ய சனியாக பலன் தந்து கர்ம சனியாக இருந்த நிலை மாறி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலம் பயமில்லாமல் நிம்மதியாக வாழலாம். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமாக நகர்ந்துள்ளார். இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்க்கை பாடங்களை புகட்டி மீண்டும் மிதுனத்துக்கு வரப்போறாருங்க. அதனால கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டுங்க. பிறருடைய பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவது, அறிமுகம் இல்லாதவங்களுக்கு பண உதவி செய்வது போன்றவற்றை தவிர்க்கணுங்க. ராகுவும் சனியும் இணைவதால் பணிச்சுமை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை மனசில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் திண்ணை காலியாகும் வரை காத்திருப்பதால் கவனமாக இருக்கணுங்க.
கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கு முன் யோசனை செய்வது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவான் தரும் பாடம் ஒரு அற்புதமான பலனை தரும். தன்னை உணர்த்துகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாத இறுதியில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, காவிரியில் நீராடி கதிரவனை வழிபடுவதன் மூலமாக புண்ணியம் பெறலாங்க. திருத்தணி அருகிலுள்ள பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை காணாமல் போக வச்சிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனது புத்தி சாதுரியத்தால் காரியங்களை சாதித்து கொள்ளும் திறமையுடைய மிதுனம் ராசியினரே, இந்த மாதம் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். எதிலும் லாபத்தை பார்க்க முடியுங்க. எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீங்க. மனக்கவலை நீங்கும். பணவரத்து கூடும். கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலைகள் உருவாகும். அரசியல் துறையினர்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணிசுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்துக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களோட நன்மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பாடுபடுவீங்க. எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணம் சேரும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள்
கிடைக்கும். உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, திங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லணும். அவங்கக்கிட்ட அந்த சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்மளுக்கே
ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு 1க்கு 2-3 ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் நீங்கள் கிட்ட வந்து 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க. அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் என்னப்பா நீ 1 லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறன்னு சொல்கிற, அது சின்ன தொழிலாக தான் இருக்கும், போய் பேங்க்கில் போய் ஒரு 2-3 லட்சம் கடனை வாங்கி ஒரு 4-5 லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு பேங்க்கில் போய் கடன் வாங்குறது, வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க. முக்கியமான தேவைகள் அப்போ போய் நம்ம கடனை வாங்கலாம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அப்போ எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியாக மேலே வந்துக்கலாம். ஒரே படத்துலையெல்லாம் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில் ஒரே பாட்டிலையெல்லாம் பணக்காரர் ஆக முடியாதுங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லதா, நம்மளுடைய நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழ தான் உங்களை படைச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கலை. நம்ம யாரை கண்டு பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க. உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதாங்க உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் காலையில் எழுந்ததும் கண்ணை திறக்காம ஒரு 10 வினாடி என்னால் முடியும், இன்றைய நாள் என்னுடைய நாள், இதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கணும். குளிக்கும்போது 2 முறை ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை சொல்லணுங்க. வீட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு நிமிஷம் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று குரு பகவான் என்னோட இருக்காரு, இதனால் எனக்கு மனக்குழப்பம் இல்லை, பயம் இல்லை, தடைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணியணும். மஞ்சளுக்கு குழச்சி நெத்தியில் திருநீர் போல இட்டுக்கோங்க. இதோட 11 கற்கண்டு அல்லது ஒரு வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. தினமும் ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் வியாழக்கிழமைகளில் 1 மணி நேரம் வடக்கு மூலையில் அணையாத விளக்கு ஒன்று ஏற்றி விளக்கில் மஞ்சள் சிறிது சேர்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு புத்தகம் அல்லது பேனா வச்சுக்கோங்க. ஓம் பிரகஸ்பதியே நமக 9 முறை இந்த மந்திரமும் இந்த விளக்கேற்றி வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பூஜையும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் சந்நிதியில் மஞ்சள் வஸ்திரம் சாட்சி மஞ்ச கொண்டக்கடலையை மாலையா கட்டி போட்டு மஞ்ச கொண்டக்கடலையை நெய்வேத்தியமா உடைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து குருவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு தட்சிணாமூர்த்தி உங்க வாழ்க்கைக்கு நல்லதை செய்வாரு. அனாதையா இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. குறிப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. வியாழக்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்தில் சக்கரை பொங்கல், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நிவேதனமாக கொடுக்கலாம். குருவின் அதிசார பயிற்சி புத்தி, கவனம், நினைவாற்றல் இந்த 3ஐயும் கூர்மையாக்குது. தேர்வுகளில் மாற்று வழியால் உயர்வு, போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கடைசி நேர அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வெளிநாட்டு படிப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு விண்ணப்பம் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை நைட்டில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு தீபம் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. 3 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்கார்ந்து
என்ன தடைகள் இருந்தாலும் அது கரைந்து போகட்டும் அப்படின்னு குருவை நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. குருவுடைய அதிசார பலனுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை, தைரியம் 3 சேர்ந்து வெற்றி வேலை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகுது. தங்க மூட்டையை உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வச்ச கணக்கு தாங்க உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சி இருக்க போகுது. அதிர்ஷ்டமெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, நீங்கள் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும், அதிக சிந்தனை செய்கிறது, உடனே எல்லாரையும் நம்பிடுறது, உறவுகளில் சோதனை பண்ணுறது, பேச்சு திறனால பிரச்சனை, நேரம் காலம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுறது, சொந்த உறவுகளால் துரோகம், பண விஷயத்தில் சேமிப்பில்லாமல் இருக்கிறது, கிரக சோதனைகள் போன்ற காரணங்களால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க.